அவர் தான் அவருக்கு சொன்னார். இறைவா போற்றி போற்றியே பணிந்து வாக்குகள் ஈகின்றேன் என் கைகளுக்கு. அப்பப்பா நிச்சயம் தண்டில் கூட அப்பா வருங்காலத்தில் நிச்சயம் மனிதனுக்கு ஏற்றங்கள் இருக்காதப்பா. ஏன் எதற்கு இதை சொல்லிவிட்டேன் என்றால், பின் அனைவரும் சித்தரை நோக்கியே வருகின்றார்கள். ஏன் எதற்கு என்றெல்லாம் நிச்சயம் எங்கெல்லாம் திருத்தலங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நிச்சயம் அலைந்து திரிகின்றனர். ஆனாலும் கலியுகத்தில் ஒரு பயணம் இருக்காதப்பா. இதுதான் அப்பனே ஈசன் கட்டளை கூட. ஆனால் ஈசனை எப்படி பின் சரியாக வணங்க வேண்டும் என்பதையெல்லாம் அப்பனே பின் அதாவது நம்பிவிட்டீர்கள் அப்பனே. நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாதப்பா உங்களுக்கு அப்பனே. அகத்தியனை பின் அகத்தியன் என்றால் ஓடோடி வந்து விடுவீர்கள் அப்பனே. சித்தர்கள் என்றால் ஓடோடி வந்து விடுவீர்கள் என்பேன் அப்பனே. அப்பொழுது ஒன்றும் நடக்காவிடில் பின் சித்தர்கள் இல்லை என்று பின் கலியுகத்தில் செப்பக்கூடாது. அப்படி செப்பும் நிலையும் வரும் அப்பா. ஏன் இறைவன் இல்லை பின் அனைத்தும் அநியாயங்களும் கூட அக்கிரமங்களும் கூட நடந்து கொண்டே இருக்கிறது அப்பனே. அது மட்டும் இல்லாமல் இங்கு நிச்சயம் தண்ணீர் கூட பின் நல்வர் அப்பனே தீயவர் என்றெல்லாம் இல்லை அப்பனே. அரக்கர் கூட்டமும் ஒன்று இருக்கிறது அப்பா. அரக்க கூட்டங்கள் அப்பனே நிச்சயம் தண்ணீர் கூட அப்பனே வந்து நிச்சயம் நல்லோர்களை கூட மனதை மாற்றி கெடுத்து விடுவார்கள் அப்பா. இதனால்தான் அப்பனே நிச்சயம் தண்ணீர் கூட அரக்கர்களை கூட நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதனால்தான் அப்பனே உங்களை கூட அப்பனே அதாவது பின் நல்பக்தன் அப்பனே ஒருவர் இருந்தால் அப்பனே நிச்சயம் அப்பனே கோடிக்கு சமம் என்பேன் அப்பனே. அப்பனே கோடி அப்பனே நிச்சயம் தீவர்கள் இருந்தாலும் அப்பனே நிச்சயம் தன்னை கூட அப்பனே எதை என்று கூறிய ஒரு நாள் வென்று விட முடியும் அப்பா. ஆனாலும் அப்பனே அனைத்தும் உங்களுக்கு பின் தயாராக அப்பனே கொடுக்க தயாராக. ஆனாலும் அப்பனே பக்குவங்கள் இல்லை அப்பா. பக்குவங்கள் நிச்சயம் இல்லாவிடினும் அப்பனே நாங்கள் கொடுத்தாலும் அதை பயன்படுத்த முடியாதப்பா. அதனால்தான் அப்பனே நிச்சயம் தண்ணீர் கூட சிறுக சிறுக அப்பனே சேமித்தாலே பெரும் பணம் அப்பனே. சிலருக்கு திடீர் பணம் வரும் அப்பா, திடீர் என்று போய்விடும். ஏனென்றால் பின் திடீர் வருவது பக்குவம் இல்லாதவை அப்பனே. அதை எப்படி பயன்படுத்த தெரியாது மீண்டும் போய்விடும் என்பேன் அப்பனே. ஆனால் படிப்படியாக கொடுத்தால் அப்பனே நிச்சயம் அப்பனே அதாவது அப்பனே நிச்சயம் நீங்கள் அனைவருமே பின் சித்தரை நோக்கி அழியும் என்றெல்லாம் அப்பனே. இதனால் அப்பனே நிச்சயம் தண்ணீர் கூட
இறைவன் அப்பனே எப்படியெல்லாம் பிறக்க வைத்தான் அப்பனே. ஆனால் மனிதன் அப்படியெல்லாம் இல்லை அப்பா. அதனால் அப்பனே நிச்சயம் தன்னில் கூட அப்படியெல்லாம் அப்பனே இல்லாத காரணத்தால் இறைவனுக்கு கோபம். அதாவது தான் பிள்ளைகள் அப்பனே உங்கள் பேச்சை கேட்டால் நல்பில்லை என்று சொல்வீர்கள் அப்பனே. அதே போலதான் அப்பனே நிச்சயம் அப்படி கேட்காமல் அப்பனே மனக்குழப்பங்கள், சண்டைகள், அப்பனே இன்னும் எதையோ அப்பனை ஒருவருக்கு ஒருவர் அப்பனை வாக்குவாதங்கள். ஆனாலும் அப்பனை நிச்சயம் தண்ணீர் கூட இதனால் என்னவாகும் என்றெல்லாம் அப்பனை. இதே போலத்தான் அப்பனை கலியுகத்தில் இறைவரங்கள் குறைந்து விடும் அப்பா. அப்பனை நிச்சயம் அயோக்கிய தனங்கள் எல்லாம் அதிகரிக்கும் அப்பா. அப்பனை பின் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நிம்மதி இருக்கார் அப்பா. அது மட்டும் இல்லாமல் சண்டைகள், சச்சரவுகள் இதனால் அப்பனே நிச்சயம் இல்லத்திலே அப்பனே இதையெல்லாம் நடந்து நிச்சயம் அப்பனே மனம் குழம்பி அப்பனே நிச்சயம் எது என்று புரியாமலும் பின் இப்படி இறைவன் வணங்குகின்றோமே, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த கஷ்டம் என்றெல்லாம் அப்பனே நிச்சயம் நீங்கள் நினைப்பீர்களாக. ஆனால் நிச்சயம் நினைப்பீர்கள் அப்பா. அப்பா அறிந்தும் இதனால் அப்பனே நீங்கள் வெளியே பின் நிச்சயம் வந்தாலும் பின் நால்வருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அப்பனே முன்னோர்கள் வாக்கு. ஆனாலும் பின் அவர் மனதிலே நீங்கள் இருப்பீர்கள் அப்பா. ஏன் எதற்கு அப்பனே இன்னொரு விடயத்தையும் நான் சொல்கின்றேன் அப்பனே. நிச்சயம் சித்தர்களால் அப்பனே நிச்சயம் எப்படி ஏறி உலகம் அழியும் என்பதையெல்லாம் அப்பனை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பனே. நிச்சயம் அப்பனே இவையெல்லாம் காரணம் அப்பனே நிச்சயம் இறைவனும் இல்லை, சித்தரும் இல்லை, அப்பனே மனிதன் தான் காரணம். இதனால் அப்பனே நிச்சயம் தன்னை கூட ஒவ்வொரு மனிதனையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து அப்பனே நல்விதமாக எங்கள் பணியை செய்ய செய்து அப்பனே நிச்சயம் இருப்பவர் நிச்சயம் தன்னை கூட நல்லவர்களை ஏற்படுத்தி அடக்க கூட்டர்களை யாங்களே அழிப்போம் என்போம் அப்பனே. நிச்சயம் தன்னை கூட இவ்வுலகத்தில் அடக்க கூட்டர்களை நிச்சயம் அழிக்க வேண்டும் என்று அப்பனே. அப்படி அழியாவிட்டால் அப்பனே நிச்சயம் தன்னை கூட இன்னும் அப்பனே கற்பழிப்புகள், கொலைகள் அப்பனே இன்னும் அப்பனே பல வழியில் கூட அப்பனே நிச்சயம் தண்ணி கூட அதாவது நல்லோர்கள் எல்லாம் இறைவா ஏன் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அப்பனே நிச்சயம். ஆனாலும் அப்பனே ஒன்றை நன்றாக தெரிவிக்கின்றேன் உங்களுக்கு அப்பனே. கலியுகத்தில் அதிகமாக தீயவைத்தான் நடக்க வேண்டும் என்பது விதியப்பா. அப்பனே இது ஆதி ஈசனாலே அப்பனே இவ்வாறாக சில ஆண்டுகள் கலியுகத்தில் அப்பனை தொடங்குவதற்கு முன்பே அப்பனை பின்பே அப்பனை எதனை என்று ஆராய்வது அப்பனை. இதனால்தான் அப்பனை பல ஞானியர்கள் அப்பனை சில குருமார்கள் அப்பனை வந்தார்கள் அப்பா. மக்களுக்கு தெளிவு பெற செய்தார்கள் அப்பா. ஆனால் மக்களோ அதையும் கூட ஏற்று நடக்கவில்லை அப்பா. அப்பனை இதனால் அப்பனை நிச்சயம் தண்ணீர் கூட எப்பொழுது அதாவது இறைவனே அப்பனை நிச்சயம் தண்ணீர் கூட யார் இறைவன் என்றெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் தெரியாதப்பா. அனைத்தும் அப்பனை நிச்சயம் ஏதோ இறைவனை வழிபடுகின்றோம், இறைவன் நந்தனுக்கு செய்கின்றார்கள் என்றெல்லாம் அப்பனை யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பேன் அப்பனை. ஆனால் நிச்சயம் பின் அவர் யோசனை அப்பனே பின் அதாவது கலியுகத்தில் அப்பனே வயதை நீங்கள் கடந்து விடுகிறீர்கள் என்பேன் அப்பனை. 60-70 வயதுக்கு பின் வந்த பிறகு எங்கு இறைவன் இருக்கின்றான், இவ் நேரமும் தேடியும் எங்கும் காணவில்லை என்று அப்பனை நிச்சயம் கண்டு கொள்வீர்களாக நீங்கள் அப்பனை அறிந்து கூட. ஏன் எதற்கு அப்பனே நிச்சயம் தண்ணி கூட பின் கலியுகத்தில் அப்பனே நிச்சயம் அப்பனே பின் அதாவது பின் திருத்தலங்களில் கூட அப்பனை மாற்றங்கள் ஏற்படும் என்பேன் அப்பனை. நிச்சயம் திருத்தலத்தில் திருடர்கள் தான் அப்பனை அதிகமாக செல்வார்கள் என்பேன் அப்பனை. நிச்சயம் தண்ணி கூட நல்லவர்கள் அப்பனை நிச்சயம் செல்ல முடியாதப்பா. ஆனாலும் அப்பனே நீங்கள் எல்லாம் அதாவது நல்லவர்கள் எல்லாம் அப்பனை நிச்சயம் தண்ணி கூட பின் அதாவது அவர்களுக்குத்தான் அதிக மதிப்பு என்றெல்லாம் அப்பனை நிச்சயம் இக்கலியுகத்தில் என்பேன் அப்பனை. ஆனால் நிச்சயம் தண்ணி கூட பக்தியே அப்பனை பொய்யாகும் என்பேன் அப்பனை கலியுகத்தில் அப்பனை. இன்னும் என் பக்தர்களுக்கு எப்படி எல்லாம் பின் இருந்தால் அப்பனை உலகத்தில் அப்பனை நீங்களும் அப்பனை நீளோடு வாழ்ந்து அப்பனை பின் நோய்கள் இல்லாமல் வாழ்ந்து அப்பனை பரிசுத்தமாக ஆன்மாவை பெற்று அப்பனை வாழ்க்கையில் அப்பனை நிச்சயம் தண்ணீர் கூட சந்தோஷம் அடையலாம் என்பேன் அப்பனை. என்றால் அப்பனே மனிதன் அதாவது ஒன்றை சொல்கின்றேன் அப்பனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பேன் அப்பனை. கலியுகத்தில் அப்பனை நிச்சயம் அதிகம் பாவம் செய்தவர்கள் தான் பிறக்கின்றீர்கள் என்பேன் அப்பனை சொல்லிவிட்டேன். இதனால் அப்பனை ஒவ்வொருவருக்கும் அப்பனை சூழ்நிலைகள். ஆனாலும் இப்பாவத்தில் கூட அப்பனை என்னை நோக்கி வந்தவர்களாகப்பா நீங்கள் இருக்கிற அப்பனை முன்னொரு காலத்தில். அதனால்தான் அப்பா நிச்சயம் அதிக அளவு உங்களை பாவ பின் தாக்காமல் அப்பனை பின் யாங்களே பின் புண்ணிய பாதையில் அழைத்து சென்று உங்களுக்கு தேவையானதை யாங்களே வழங்குவோம் அப்பா. அப்பனே நிச்சயம் எதை என்று புரிய அப்பனே நிச்சயம் பின் அழகாகத்தான்
இறைவன் மனிதன் படைத்தான் என்பேன். ஆனால் புத்தி கெட்ட மனிதன் அப்பனை உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றான் அப்பா. அப்பனை இறைவன் ஏனோ தன் செல்ல குழந்தைகள் என்றெல்லாம் விட்டு அப்பனை நிச்சயம் தருணம் கூட. ஆனால் மனிதனோ தன் வேலையை காட்ட ஆரம்பித்தான் அப்பா. இதுதான் அப்பனை. இதனால் இங்கே யார் குறை எதை என்று புரிய. இதனால் அப்பனை நிச்சயம் தன் தந்தைக்கு அப்பனை நிச்சயம் தருணம் கூட. அதாவது நிச்சயம் சரியாகவே பெண் எதை என்று புரிய. பெண் அதாவது அனைவருக்கும் பெண் எதை என்று புரிந்து கொள்ள பாசம் தான் அப்பா. நிச்சயம் பாசத்திற்கு மாறுபாக நடந்தால் தந்தை நிச்சயம் எதை எடுக்க வேண்டுமோ அதை நிச்சயம் எடுப்பான் அப்பா. அதே போலத்தான் அப்பனே நிச்சயம் மனிதன் அப்பனே ஒழுங்காகவே இல்லை அப்பா உலகத்தில் இருக்கிற அப்பனே. இதனால் அப்பனே மனிதன் அப்பனே நிச்சயம் தெரிந்து கூட உலகம் இறைவனால் பின் நிச்சயம் அளிக்கப்படவில்லை என்பேன் அப்பனே. இறைவனால் நிச்சயம் மனக்குழப்பங்கள் இல்லை என்பேன். இறைவனால் கஷ்டங்கள் இல்லை என்பேன் அப்பனே. நிச்சயம் மனிதனை ஏற்படுத்திக் கொள்கிறான் இங்கு அப்பனே. இதை நிச்சயம் அப்பனே இதனால் மனிதன் ஏற்படுத்திக் கொண்டு நிச்சயம் இறைவனுக்கு செல்வதாம் அப்பனே ஒன்றும் நடக்காதப்பா. அதனால்தான் அப்பனே இறைவனை எப்படி வணங்க வேண்டும், எப்படி அழைக்க வேண்டும், எங்கு இருப்பான் என்பதையெல்லாம் யாங்கள் அறிவோம் அப்பனே. நிச்சயம் தண்ணீர் கூட. அதனால் அப்பனே உங்களை அழகாக எங்களுக்கு பின் சுலபமாக உங்களை அழைக்க அப்பனே இறைவன் அதாவது அண்டை மூலமே அப்பனே உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவது உறுதியப்பா. இதனால் அப்பனே ஏது என்ன நடக்கின்றது என்பதெல்லாம் அப்பனே நிச்சயம் அப்பனே அத்தனை பாடல்களும் கூட அப்பனே நிச்சயம் எதை என்று புரிய அப்பனே பின் அனைவரும் கூட அப்பனே சாதாரணம் இல்லை என்று அப்பனே நிச்சயம் அப்பனே ஒவ்வொரு பாடலையும் கூட அப்பனே திருவாரகத்தை தான் இயக்க சொன்னேன் என்றால் அப்பனே நிச்சயம் தண்ணீர் கூட அப்பனே அதை எதை என்று கூறிய அப்பனே நிச்சயம் இன்னும் சில பாடல்கள் அப்பனே நிச்சயம் அருணகிரி அப்பனே பரிபூர்ணமாக அப்பனே இவையெல்லாம் பின் எதற்கு எவை என்று புரிய இவையெல்லாம் பாடினால் அனைவருக்கும் நன்மை ஏற்படும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்பனே. ஆனால் நிச்சயம் இல்லையப்பா. முதலில் அப்பனே அறிந்தும் புரிந்து கூட உடம்பை பலப்படுத்த வேண்டும் என்பேன் அப்பனே. ஆன்மாவை பலப்படுத்தத்தான் இத்தனை பாடல்கள் அவர்கள் உணர்ந்து அப்பனை கூடுவிட்டு கூடுவார்கள். நிச்சயம் அவ்வாறு ஒரு பாடலை எழுதும் பொழுது இவருக்கு நிச்சயம் இவ்வளவுதான் ஆயுள் என்று பிரம்மன். ஆனாலும் அப்பனை மீண்டும் அப்பனை அவர்கள் தன் உடலை அதாவது நாளைக்கு உயிர் போயிடுது என்றால் நிச்சயம் அடுத்த பாடலை எழுத வேண்டும் அல்லவா. நிச்சயம் உடனே பின் முறையிட்டு போத உடம்பை பின் நிச்சயம் இங்கே அமைக்கிட்டு நிச்சயம் அப்பனை மறுபடியும் அப்போத உடம்பை நிச்சயம் மறுநாளே பின் அறிந்து கூட பிறப்பெடுத்து அப்பனை பின் அதாவது அழகாக எழுதுவார்கள் தான் பாடல் என்கிற அப்பனே. அப்பனே ஒவ்வொரு பாடலும் கூட சாதாரணமாக நினைக்காதீர்கள் என்கிற அப்பனே நீங்கள் அப்பனே நிச்சயம் அப்பனே பல ஆண்டுகள் அப்பனே இறைவன் அவர்களுக்கு தக்க தண்டனையும் அப்பனே நிச்சயம் அதாவது தண்டனை இல்லை எதை என்று கூறிய அப்பனே இங்கு அப்பனே பக்குவங்கள் கொடுத்து அப்பனே ஒரு பாடலை எழுத அப்பனே இறைவன் அப்பனே 5 வருடங்கள் எடுத்துக் கொள்வான் அப்பனே என்றால் பக்குவங்கள் வர வேண்டும் அல்லவா. நிச்சயம் இவ்வாறு பக்குவங்கள் பட்டால்தான் நிச்சயம் இறைவன் சொல்ல முடியும் என்று அதே போலத்தான் அப்பனே சாதாரணமாக இல்லை என்கிற அப்பனே அவர் பக்குவப்பட்டு அடிபட்டு உதைப்பட்டு அப்பனே ஞானிகளுக்கே இவ்வளவு துன்பங்கள் என்றார் அப்பனே. பின் அப்பா நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்பனே ஏன் எதற்காக உங்கள் எல்லாம் செல்லமாக அப்பனே நிச்சயம் என்றெல்லாம். ஆனாலும் அப்பா உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. பாவத்தோடு பின்னி பிடித்திருக்கிறீர்கள். ஐயோ அறிவு புரியும் நீங்கள் நிச்சயம் தண்ணீர் கூட எவ்வாறு உணரவில்லையே என்று செல்லமாக உங்களை பின் அதாவது அப்பா அப்பா அம்மையே என்றெல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கு ஆணும் பெண்ணுமே நிச்சயம் தண்ணீர் கூட என செய்களை அறிந்தும் அதாவது அப்பனேதான் அம்மையேதான் என்றெல்லாம் நிச்சயம் இங்கு எதனை குறிக்கிறது என்றெல்லாம் பார்த்தால் அறிந்தும். இதனால் அப்பப்பா கோடி பிறர்கள் நிச்சயம் எடுத்து வந்தால் தான் அப்பனே நிச்சயம் எங்களை நிச்சயம் அறிந்து கூட பின் தொட முடியும் அப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே. அவ்வாறு இல்லை என்றால் அப்பனே எங்கள் நினைப்பை கூட நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம் என்போம் அப்பனே. அப்படி நீங்கள் சொன்னாலும் அகத்தியன் பின் வருகின்றான் அங்கு இருக்கின்றான் என்று சொன்னாலும் அப்பனே அப்பாவம் அப்பனே நிச்சயம் அவர்களை எங்களிடத்தில் வரவழைக்க முடியாதப்பா. ஏன் எதற்கு எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள் என்று அப்பனே நிச்சயம் அகத்தியன் அதாவது வாயால் சொல்லட்டும் அகத்தியன் என்று அப்பனே நம்புவோரும் என்று உண்டு. இங்கு அப்பனை நம்பாதவர்களும் அப்பனை உலகத்தில் அதிகமாப்பா என்றால் கலியுகத்தில் அப்பனை நிச்சயம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அப்பனை இன்னும் அப்பனை நிச்சயம் ஒன்றை சொல்கின்ற அப்பனை மறைமுகமாக ராகு கேதுகளும் அப்பனை அதிவேகமாக ஆனாலும் அப்பனை அது திடீரென்று நின்றுவிட்டு அப்பனை நிச்சயம் தண்ணீர் கூட மறுசுற்று அப்பனை ஆனாலும் அப்பனை ராகு கேது இக்கிரகங்கள் அப்பனை எவ்வாறு சுருளும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்பா. அது மாறுபட்டு சுருளால் அப்பனே நிச்சயம் அனைவருக்குமே குழப்பம்தான் அப்பா. அப்பனே அனைவரும் பைத்தியக்காரர்கள் ஆவார்கள் என்று அப்பனே ஏன் எதற்கு இவ்வாறு நடக்கின்றது ஏன் எதற்கு எதை என்று அப்பனே என்னால் அப்பனே நிச்சயம் தண்ணி கூட அப்பனே இவையெல்லாம் அப்பனே மனிதனால் மாற்ற முடியாதப்பா. மனிதன் அதாவது சாதாரண மனிதன் தான் எங்களுக்கு அப்பனே இறைவன் பக்தமாக இருந்தாலும் அப்பனே
அதாவது சிவனடியாக இருந்தாலும் அப்பனை நான் பக்தன் எனக்கு அனைத்தும் தெரிந்தவன், அதாவது அறிந்து கூட மாந்திரியம் எவைக்குரிய அப்பனை நிச்சயம் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தாலும் அப்பனை நிச்சயம் அனைத்துமே மனிதன் தானப்பா. ஆனாலும் அப்பனை கலியுகத்தில் இன்னும் அப்பனை அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்று நாம் சொல்லி தன்னை மட்டும் ஏமாற்றிக் கொள்ளாமல் பிறரையும் ஏமாற்று அப்பனை கர்மத்தில் விளை செய்வானப்பா. இதனால் அப்பனை உங்களிடத்தில் இறைவன் இருக்கின்றானப்பா. ஒவ்வொரு அப்பனை மனிதன் உலகத்தில் கூட இறைவன் இருக்கின்றானப்பா. இறைவனை எப்படி வெளிக்கொண்டு வருவது என்று தெரியாமல் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்கிற அப்பனை அவைகள் அப்பனை மனிதனுக்கு தெரியாதப்பா. எத்தனை அப்பனை ஆனாலும் அனைத்து தெரிந்து மனிதன் அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்று சொல்வதெல்லாம் அப்பனை உயிர் போனால் அப்பனே நிச்சயம் உயிர் கொடுக்க முடியுமா என்ன? அப்பனே முடியாதப்பா, முடியாது. அப்பனை மீண்டும் அப்பனை நேரம் இது அறிந்து புரித உயிர் போயிட்டது என்று அப்பனை நாங்களே அறிவோம் என்போம் அப்பனை. அதை கூட அப்பனை நிச்சயம் தண்ணியில் கூட உங்களுக்கு எதை எழுதிய உயிரையும் கூட நீட்டிக்கலாம் என்பேன் அப்பனை. எதற்கு அப்பனை? புண்ணியம் என்ற ஒரு வார்த்தை தான் இங்கு நான் சொல்கின்றேன் அப்பனை. இதனால் அப்பனை யாரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்பனை? புண்ணிய பாதையில் உங்களை நன்றாக அழைத்து சென்று விட்டால் அப்பனை நீங்களே உங்களுக்கு அப்பனை அனைத்தும் தெரியும். இறைவன் அப்பனை உங்கள் உள்ளில் அதாவது ஒரு சக்தி இருக்கிறதே, அந்த சக்தியை நாங்கள் இயக்க பார்க்கிறோம் அப்பனை. ஆனாலும் சரியாக அதை இயக்கிவிட்டால் இறைவனை நீங்கள் உங்களிடத்திலிருந்தே பார்த்துக் கொள்ளலாம் என்பேன் அப்பனை. இதனால் அப்பனை இத்தனை திருத்தலங்கள் ஏன் அமைத்தார்கள் என்பதையெல்லாம் யாருக்கும் தெரியாதப்பா. அறிந்தும் புரிந்து கூட ஏன் எதற்காக செல்கின்றோம்? திருத்தலங்களாக அப்பனை கஷ்டங்கள் வந்தால் திருத்தலங்கள் ஓடி விடுகின்றது. ஏதாவது நிச்சயம் நடக்க வேண்டும் என்றால் அப்பனை திருத்தலமாக ஓடி விடுகின்றது. இன்னும் ஜபங்கள், இன்னும் அப்பனை ஆராதனைகள், இன்னும் அப்பனை எதையோ செய்கின்றது அப்பனை. ஆனாலும் ஒன்றுமே முடியாதப்பா. இன்னும் அப்பனை அறிந்து கூட மூட நம்பிக்கையிலே ஒழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது அப்பனை நிச்சயம். அதனால் அப்பனை எவை என்று கூட மனிதனாக பிறந்து விட்டால் அப்பனை நிச்சயம் தண்ணீர் கூட அப்பனை கஷ்டம் ஒன்றை படத்தான் வேண்டும். ஏன் எதற்கு? அப்பனை நிச்சயம் இறைவன் படைத்தான் அல்லவா, தந்தை படைத்தான் அல்லவா, மீண்டும் தந்தையிடம் வருவதற்கு பாதை கஷ்டம் என்பேன் அப்பனை. இதனால் அப்பனை நீங்கள் நன்றாக உங்களை உணர்ந்து கொண்டால் அப்பனை கஷ்டம் என்ற பாதை நிச்சயம் இருக்காதப்பா அப்பனை. இதனால் அப்பனை நிச்சயம் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனை உணராது அப்பனை நிச்சயம் இவ்வாறெல்லாம் இன்னும் அப்பனை நிச்சயம் தன்னை கூட வாழ்ந்தாலும் அப்பனை எதையோ அப்பனை இறைவனை இடிக்கி வைப்பாரப்பா. இவன் இருந்தும் புரோஜனம் இல்லையே என்று அப்பனை. அதனால் யாருக்காவது அப்பனை புரோஜனமாக இருந்தது என்பது அப்பனை. அவ்வாறு இருந்துவிட்டால் நிச்சயம் அங்கு 100 பேர் அப்பனை நிச்சயம் குருவாக இருந்தாலும் அப்பனை அது கூட அப்பனை 99 அப்பனை பெண் நபர்கள் அப்பனை எப்படியோ இறைவனை வணங்காதவர்கள் இருந்தாலும் அப்பனை ஒருவனுக்காக இவன் நிச்சயம் தன்னில் கூட இருக்கின்றானே என்றெல்லாம் அப்பனை விட்டுவிடுவான் என்பதை அப்பனை சொல்லிவிட்டேன் அப்பனை. இதனால் வாழ்வதும் வீழ்வதும் உங்களிடத்திலே இருக்கின்றது என்பது அப்பனை. இதனால் எதற்கு அப்பனை நிச்சயம் தன்னில் கூட சிவபுராணத்தில் கூட அப்பனை அத்தனை வரைகளில் கூட அப்பனை அத்தனை உள்ளுறுப்புகளில் கூட இயக்கி கூடும் என்பது அப்பனை. இதனால் அப்பனை அதை படித்தால் அப்பனை அனைத்து நலன்களும் பெறுவீர்கள் என்றெல்லாம் அப்பனை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது அப்பனை. ஆனாலும் அதை படித்தால் அப்பனை உடம்பில் உள்ள பல்லாயிரக்கணக்கான அப்பனை நாடி நரம்புகள் அசைந்து விடும் அப்பா. இதனால் அப்பனை பல தொல்லைகள் நீங்கும் அப்பா அப்பனை. ஆனாலும் நிச்சயம் அப்பனை ஒரு ஒளி வரும் அப்பா. அதிகாலையில் எப்பொழுது ஓத வேண்டும் அப்பனை, எப்பொழுது எதை செப்பினால் அப்பனை இன்னும் அதை அப்பனை இன்னும் ஆராயலாம் என்பதையெல்லாம் அப்பனை இன்னும் அப்பனை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்பனை. உங்கள் ஆன்மாவை நீங்கள் அறிய வருகாலத்தில் மந்திரங்கள் எல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்பனை. ஆனாலும் அப்பனை இப்படி சொல்லிக் கொடுத்தாலும் அப்பனை நிச்சயம் ஏதோ அகத்தை சொல்கிறான் என்றால் இனிமேல் அப்பனை நிச்சயம் அப்பனை எத்தனையோ பேர்கள் அப்பனை அவை செய்து இவை செய்து என்றெல்லாம் அப்பனை. ஆனாலும் இது அடங்கட்டும், நாங்களே அடங்கி வைப்போம். பின்பு அப்பனை யார் என்பதை நிச்சயம் தண்ணீர் கூட மந்திரத்தை எப்பொழுது உரைக்க வேண்டும், எங்கு உரைக்க வேண்டும், எப்படி உரைக்க வேண்டும், அதன் உண்மை என்ன செப்ப வேண்டும், நிச்சயம் என்ன செய்ய வேண்டும் மனிதன் என்றெல்லாம் அப்பனை நிச்சயம் பாதை காட்டுவதே இல்லை. பின் உதாரணத்துக்காக சொல்கின்றேன், மந்திரத்தை சொல் அனைத்தும் நடக்கும் என்று சொல்லிவிடுவான். ஆனால் அப்பனை அது தவறப்பா. அதுவே அப்பனை பிற்காலத்தில் அப்பனை தீமைகள் செய்து கொண்டிருக்கின்றது. அப்பனை பல பேர்கள் இப்படி நிச்சயம் தண்ணீர் கூட செப்பி அப்பனை ஒன்று மாறாமல் நிச்சயம் தண்ணீர் கூட மீண்டும் வந்து அப்பனை நான் மந்திரத்தை செப்பினேனே ஒன்றும் புரோஜனம் இல்லை என்று. இதனால்தான் அப்பனை குருவாரம் இல்லாவில்லை அப்பனை எதை சொல்லிக் கொடுத்தாலும் பாலப்பா சொல்லிவிட்டேன் அப்பனை நிச்சயம் தண்ணீர் கூட. அதனால் அப்பனை அவன் மந்திரங்களே உங்களை நிச்சயம் தண்ணீர் கூட கஷ்டங்களுக்கு உள்ளடக்கலாம் என்று அப்பனை சொல்லிவிட்டேன் என்று அப்பனை. மந்திரத்தை எப்படி ஓதலாம் எதை என்று புரிய அப்பனை எங்களுக்கு வேஷங்கள் அவசியம் இல்லை என்று அப்பனை. உள்ளம்தான் அவசியம். அவ்வுள்ளத்தை யார்கள் காண்கின்றோம் அப்பனை. வேஷங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்பா. எதை என்று புரிய அப்பனை. யார் எப்படி என்பதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்பா அப்பனை அறிந்து புரிந்து கூட. இதனால் அப்பனை நிச்சயம் இன்னும்
அழிவு தான் அதிகம் அப்பனே. அதனால் எதை இருக்கக்கூடிய உங்களால் முடியும் அப்பா, நிச்சயம் தண்ணீர் கூட அப்பனே, நிச்சயம் தண்ணீர் கூட பெண் அழிவு வராமலிக்கலாம் அப்பனே. அனைத்து குழந்தைகளும் ஒருவர்களே அப்பனே, பின் இல்லத்தில் இருக்கின்றீர்கள், பின் ஒருவருக்கு ஒரு பாசத்தை காட்டுகின்றீர்கள் அப்ப நிச்சயம் அனைத்துமே அப்பனை அறிந்தும் எவ்வாறெல்லாம் அனைத்தும் நம் உயிர் என்று எண்ண வேண்டும் என்பது அப்பனே. இதனால் இன்னும் கூட கடைபிடித்தல் அப்பனை பின் பக்குவம் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றான் அப்பா. இன்னும் அப்பனே நாங்கள் நிச்சயம் எவ்வாறெல்லாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அப்பனை தீர்மானித்து அப்பனை நிச்சயம் தன்னில் கூட அனைத்தும் செய்வோம் என்போம் அப்பனே. என்றால் நீங்களும் கேட்கலாம், கலியுகத்தில் இவ்வாறெல்லாம் நிச்சயம் தண்ணீர் கூட நடக்கின்றதே, அநியாயங்கள் அக்குறங்கள் எல்லாம் என்றால் இது மனிதனுடைய ஆட்சி அப்பா. இறைவனுடைய ஆட்சி வேறு, மனிதனுடைய ஆட்சி வேறு அப்பனே. இறைவன் ஆட்சி செய்தால், சித்தர்கள் ஆட்சி செய்தார்கள், ஞானிகள் ஆட்சி செய்தார்கள், ருசிகள் ஆட்சி செய்தார்கள். ஆனாலும் அப்பனே நிச்சயம் புத்தி கெட்ட மனிதன் அப்பனே உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் அப்பா. இதனால் மனிதனை நிச்சயம் கொள்வான் அப்பா. என்றால் இறைவன் ஆட்சிகள் செய்கின்ற பொழுது அழகாக மனிதனை நடத்தி கொண்டு விடுவான் அப்பா. ரிஷிகள் நிச்சயம் எப்படிப்பட்டாவது அப்பனை கரையை சேர்த்து விடுவான் அப்பா. ஆனால் மனிதன் ஆட்சியை செய்கின்றானே அப்பனை, மனிதன் எப்படி அப்பா உங்களை காப்பாற்ற முடியும் அப்பனை, உங்கள் கஷ்டங்களை எப்படி அப்பா, ஏனென்றால் அவன் நிச்சயம் அப்பனை, நிச்சயம் அவனை காப்பாற்றிக் கொள்வதே அப்பனை நிச்சயம் தண்ணீர் கூட அப்பனை கடினம் அப்பா. அப்படி இருந்து உங்களை எப்படி காப்பாற்றுவான் அப்பா. இதனால் தான் அப்பனை ரகசியங்களாக நாங்கள் கலியுகத்தில் நிச்சயம் எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் ஒதுங்கிவிட்டோம். ஆனாலும் அப்பனே நிச்சயம் எங்களுக்கும் கருணை உள்ளோம். இத்தனை நாட்கள் இத்தனை யுகங்களாக மனிதனை காப்பாற்றிவிட்டோம். நிச்சயம் இனிமேலும் இறங்குவோம், மனிதனை காப்பாற்றுவோம் என்றெல்லாம் அப்பனே உங்களுக்காக அப்பனே, அதாவது நிச்சயம் தெரிந்து கூட இயக்கிக் கொண்டிருக்கிறோம் அப்பனே. ஏனென்றால் அப்பனே அனைத்து உயிர்களும் எங்களுக்கு ஒரே எதை என்று அப்பனே. இதனால் அப்பனே அனைவருக்குமே நான் நிச்சயம் தெரிந்து கூட அப்பனே வழியை நடத்துகின்றேன். நிச்சயம் உங்களுக்கு தேவையானது யாரே வழங்குவேன் என்கிற அப்பனே. நிச்சயம் தந்தைக்கு தெரியும், தாய்க்கு தெரியும் தன் குழந்தை என்ன விரும்புகின்றது. ஆனால் நிச்சயம் தெரியும் இதை கொடுத்தால் நன்றா கொடுக்காமல் நன்றா என்றெல்லாம். ஆனால் அப்பனே சிறிது காலம் ஏற்படும் அப்பா. அப்பனே கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நான் அருகிலே இருப்பேன். ஏனென்றால் அப்பனே நிச்சயம் ஆமை இருக்கின்றதே அப்பனே, அதை எப்படி பின் அடக்கிக் கொண்டு நிச்சயம் வாழ வேண்டும் என்பேன் அப்பனே. அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் புண்ணிய பாதைக்கு வந்துவிட்டால் நிச்சயம் உங்களை நான் விட்டு விடுவேன் அப்பனே. நிச்சயம் நீங்கள் தான் அப்பனே ராஜா, அறிவு புரிந்து கொள்ள. இதனால் அப்பனே நிச்சயம் அப்பனே இப்பொழுது பின் ஆமை எப்படி தன் கால்களை அடக்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி நீங்கள் அடக்கிக் கொண்டிருந்தால் போதுமானது அப்பனை. மீதி எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் அப்பனை. இதனால் அப்பனை தக்க சமயத்தில் அப்பனை தக்க நேரத்தில் யாரே வந்து வருவேன் என்று அப்பனை உங்களிடத்தில் அப்பனை பலரிடம் நான் பேசியிருக்கின்றேன் அப்பனை. இப்பொழுதெல்லாம் நீங்க வந்திருக்கிறீர்களே, எப்படி அவன் மனநிலை பாதிக்கும் பொழுது எவன் மனநிலை பாதிக்கின்ற பொழுதெல்லாம் அப்பனே நிச்சயம் திடீரென்று மனித ரூபம் எப்படி எவை ரூபத்திலே நிச்சயம் அதாவது பிச்சை ஏந்ததாகவும் அப்ப நிச்சயம் தண்ணில் கூட அறிந்து புரிந்து அப்பா எப்பேற்பட்டவராக வந்து பேச வேண்டிய அப்பனே அக்குறைகள் எழுதி தீர்ந்துவிடும் அப்பா. இதனால் அப்பனே உங்கள் குறைகளை அப்பனே நிச்சயம் தெரிந்து இவை சொன்னால் அவை செய்தால் நடக்கும் என்பது நிச்சயம் உண்மை இல்லை அப்பா என்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் வார்த்தைகள் சொல்கின்றேன் உங்களுக்கு அப்பனே, புரிந்து கொள்ளுங்கள் அப்பனே. புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அப்பனே அனைத்தும் தெரிந்தால்தான் அப்பனே நிச்சயம் இறைவன் வாசற்படையே உங்களை அனுப்பி வைப்பார், அதாவது அனுமதிப்பான் என்று. அப்படி இல்லை என்றால் மீண்டும் ஒரு பிறப்புக்கு செல்லிட்டு சொல்லிவிடுவார்கள் அப்பனே. அப்பிறப்பு தேவையில்லை அப்பா உங்களுக்கு. இப்பிறப்பிலே இறைவன் வாசற்படியில் நில்லுங்கள். அதற்காக வழியை சொல்கின்றேன் அப்பனே. இன்னும் உங்களுக்கு வாக்கள் சொல்லுகின்றேன். உங்கள் குறைகள் என்னென்ன என்று அப்பனே தந்தையிடம் நீங்கள் கேட்க தேவையில்லை. யாரே சொல்லேன் அப்பனே, நீங்கள் அன்பு மட்டும், அதாவது உங்கள் பெயர்கள் எது என்று புரிய எங்களுக்கு தெரியும் அப்பா. நிச்சயம் நீங்கள் கேட்டால்தான் நாங்கள் வாக்குகள் உரைக்க வேண்டுமா அப்பனே. அன்பை செலுத்துங்கள், நாங்கள் வருவோம் அப்பனே. நிச்சயம் தண்ணில் கூட இன்னும் வாக்குகள் உண்டு. இன்னொரு சித்தனம் பின்பு வந்து வாக்கு உரைப்பார் நடுவில் தண்ணீர் அப்பனே. ஆசிகள் படைத்தவனே வருக வருக, உன்னால் மட்டுமே கருமத்தை நீக்க முடியுமே இறைவா ஈசா. அறிந்தும் எதை என்றும் புரியாது இக்குழந்தைகளுக்கு பின் அருள்வாயே. என்றென்றும் ஜீவிக்கின்ற ஈசனே, என்றென்றும் ஜீவிக்கின்ற ஈசனே, நிச்சயம் தண்ணீர் செல்ல பிள்ளையாக அனைவரும் கர்மத்தை காக்க ஓடோடி சென்று வேலுடனே பின்னி குத்தி எழுதா என்று முருகனுக்கு பின்பரத்தை அழிக்கிடும் ஈசரே நெய்யவ்வாறு. உங்க அறிந்தும் அறியாமல் இருந்தாலும் என்ன ஏது என் மனம் இறங்கு. இக்குழந்தைகளுக்கு அறியாமல் இருந்தாலும் அருளை தந்து மனதை மாற்றிவிடு.
பாரத்தை சுமந்து 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 கண்ணியரோடு வாழ்கின்றாரே. எப்படி பயணம் தொடங்க வேண்டும் என்று எண்ணி, எப்படி பயணம் தொடங்க வேண்டும் என்று எண்ணி தொடங்காமல் முடிக்கின்றார்கள். இறைவா ஈசா அனைத்தும் நீயே, இதற்காகவே வந்தான் அகத்தியன் இங்கு, இதற்காகவே வந்தான் அகத்தியன் இங்கு. கைலாய் மலையில் நிச்சயம் சொன்னாய அகத்தியவேணி, நிச்சயம் தன்னில் அங்கு சென்றால் பின் அனைத்தும் தீமையும் ஒழுகும் நிச்சயம் அறிந்தும் கூட ஓரிடத்தில் ஒரு சித்தன் நிச்சயம் கண்ணில் கண்ணீரோடு பின் இருக்கின்றானே. அக்கண்ணீரோடு தாமிருவரணியும் ஓடுடி வர நிச்சயம் கண்ணில் இங்கு அணை பின் குளித்து அறிவும் அறிவியோடு எங்கெங்கும் நிறைந்த பரமா போற்றி, எங்கெங்கும் நிறைந்த பரமா போற்றி. இக்குழந்தைகள் பார்ப்பாய் அருள் தருவாயே, இக்குழந்தைகளை பார்ப்பாய் அருள் தருவாயே. என்றென்றும் உனையே வணங்கி வணங்கி ஏதாவது ஈசன் கொடுப்பான் என்று நின்று கொண்டே இருக்கின்றனரே. எங்கெங்கும் அலைக்கும் எதரால் ஒன்றும் ஒவ்வொரு குறையும் வந்து வந்து பின் நீக்கும் அருள்வா பாபநாதரே. அன்பும் ஆதரவும் அன்பும் ஆதரவும் என் குழந்தை பழனியில் வீட்டிருக்கும் குமராவோடுடிவா. அணிந்தும் அக்மலையில் தன்னில் சிறதறிகளை எடுப்பாயே. அப்பழனி தன்னிற்கும் வருவதற்கும் புண்ணியம் வேண்டுமே. இப்பொழுதே அப்புண்ணியத்தை கொடுத்திடுளா அன்பான முருகா, அழகான முருகா. இவர்களுக்காக நிச்சயம் தன்னில் யான் வந்தேன் அகிலாண்டீஸ்வரியே. அகிலத்தை காக்கும் ஈஸ்வரரே, குற்றங்களை மன்னித்து பொருள்வாய் பொறுப்பாய் அனைத்தும் அளிப்பாய் இவர்களுக்கு வாவா ஈஸ்வரை அகிலாண்டீஸ்வரியே. இக்குழந்தைகளுக்கு தெரிந்தும் தெரியாமலும் சில பாவங்கள் நீக்குவாயே. இறைவா இறைவி அன்பு அன்பு அகலா ஞான கணபதியே. வருக வருக ரிஷிகளும் தீர்த்தர்கள் வருக வருக அருள் தருவாயே. சில குற்றங்களினாலும் இவர்களுக்கு மன உளைச்சலும் நோய்களும் அலை நீக்கவே ஓடுடிவாய் என் குழந்தாய் குழந்தாய் அருள் தருவாய். அப்பப்பா போற்றி போற்றி. இன்னும் ஒரு சித்தன் வந்து சொல்லுவான். அப்படி ஒன்றாலும் நிச்சயமாய் அதை நான் தருவேன். இல்லாமல் நான் மட்டும் வாழ் நல்ல
அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மங்கள ஜோதி நமோ நம தோய மங்கள ஜோதி நமோ நம வீர மங்கள ஜோதி நமோ நம தீபம் நமோ संभग मारा नमो नमः भोग गंधरी बाला नमो नमः जोरा नमो नमः सूर श्रीदंड विनोदा नमो नमः वीरा नमो नमः श्रीराज मंगल ज्योति नमो नमः तोय अंबल लीला नमो नमः देव गुंजरी बाला नमो नमः अरुळधारा ईदनो बळ गोलाल भोजयु உங்கள் மனதிலே தெரியக்கூடிய நிச்சயத்தில் கூட அழகாக உங்கள் இல்லத்தில் நிறைவா பின் அன்போடு அலைகள் என்பதை நிச்சயம் தீர்வு கிடைக்கும். அப்படி நிச்சயம் நன்கு கூட சிலவற்றை அதாவது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது அறிந்து இவை என்று பின் அதாவது நரக யோகம் என்பேன் அப்பனே நரகத்தில் ஒழுங்காக வாழ முடியுமா என்ன என்றெல்லாம் அப்பனே நிச்சயம் அவர் நரகத்தில் கூட நிச்சயம் தெரிந்து கூட என் பக்தர்கள் நன்றாக வாழ்ந்து மற்றவர்கள் கூட அப்பனை நன்றாக வாழ வைக்க வேண்டும். அப்பா திருவள்ளுவர் ஆணையின் மூலம் சிவபுராண கூட்டு பிரார்த்தனை எம்பெருமான் அகத்திய மாமுனிகள் ஆசையில் சிறப்பாக நடைபெற்றது. அதன் நிறைவு நிகழ்வாக பஞ்சபுராணம் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் புராணம் திருஞான சம்பந்தர் எழுதிய புராணத்திலிருந்து ஒரு புராணம் வரப்படுகிறது. பந்தத்தாள் வந்த பால் பயின்று சிந்தித்தே வந்திப்ப சிலம்பி மந்தைகளோடும் சேவானாள் நீ கனிலை திகழ் தரிதலாம் சந்தித்தே இந்த பால் சனங்களின்றே ரங்கனார் தாமே காணவாழார் அத்தகது அவனிடம். அடுத்ததாக திருநாவுக்கரசருடைய யாருக்கு
உள்ள மாணிக்கவாசக பெருந்தகையருடைய 8ஆம் திருமுறையிலிருந்து ஒரு பாடல் பாடுகிறது. திருவிசைப்பாவிலிருந்து ஒரு சிற்பா தற்போது கூறப்படுகிறது. கடியாரணமுள்ள கண்டப்பர் என்று உள் அடியார் அமருலகம் ஆளனி ஆளாதே முடியா முக்தி வேண்டி மூவாயிரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குலானி கூத்து ஆடினே. திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பிராமண நம்ம திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. சர்வலோக ஏகநாயகனாக விழுந்த பரம்பரை தலைவர்கள் ஆணையின் மூலம் சோபரான கூட்ட பிரார்த்தனையின் போது எம்பெருமான் திருச்செவிக்கு இருக்கிறதே பெரிய புராணத்திலிருந்து ஒரு நாளுக்கு பாடல் வருகிறது. மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மலை சூடும் மன்னடாரடியாதனை அமுது தெய்வித்தல் கண்ணினார் அவர் நழிடா பொழிவு கண்டு ஆதல் உண்மையாமினில் உலகவர்கள் வருகையென உரைப்பார். எம்பெருமான் திருச்செவிக்கு லோகமுத்ராசனையில அகத்தீஸ்வர பெருமான் திருச்செவிக்கு அதிகாரி 2ஆம் ஒரு பாடல் வருகிறது. கலையாத கல்வியும் குறையாத கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுத்து நீடாத உடலும் கலையாத மகளாத வளமையும் தாராத தாழாத கீர்த்தியும் மாறாத வாக்கையும் தடையும் வாராத உடலும் அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகதானி எம்பெருமான் திருச்செவிக்கு கந்த அலங்காரத்திலிருந்து ஒரு அலங்காரம் கொண்டாடுகிறார். நாடி வந்த கோவில் செய்யும் குமரேசரும் சிறப்பும் தலக்கும் சந்துகோடும் கடமும் எனக்குள்ளே கந்த அனுமதியிலிருந்து ஒரு பாடல் வருகிறது. ஆடும் கதைகளை செய்வதென பாடும் கவியும் பணியாயருவாய் தேடும் கயமாமுகனை செருகு சாடும் தனியாய் சகோதரனே. முத்ததாக திருப்புகளிலிருந்து ஒரு பாடல் வருகிறது. முத்தை தருவத்தி திருநகையத்தி திரவத்தி சரவண முத்தை கொருவித்து கொருவரன் என போது முக்கற்பரவக்கள் சுருதி முற்பட்டனிகள் பிடித்துவர் முப்பத்து உவக்கத்தாரம் அடிபேர கத்து தலையத்தை கண்டு
இந்த விண்ணப்பத்தை மனதார வேண்டி முருகப்பெருமான் தான் பிம்பமா அகத்தியா இருந்தாலும் வேண்டி இந்த விண்ணப்பம் வைக்கிறோம். மனதார வேண்டி. ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உலகம் தனில் நிற்கதெல்லாம் உடனே கைகூடும் என்று வேதங்கள் மொழியுதே. உண்மை அறிவான பொருளே அனந்தந்தரம் சரவணபவா 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 என்று நான் சொல்லியும் பாசம் மிகு தாங்கேயா அடியே எண்ணியது படியாதிருப்பதேனோ. குருவரா முருகையா கந்தா கடம்பா சொல்லுவரா கொடுத்தாண்டய முத்துகையரே மருது மலர் குழநடகா தேவகுஞ்சரி வள்ளி மகவரே குறைவனே வண்ணமகள் வாகனா பொன்னேர கற்பதிகள் மலர் சுவாமிநாத குருவே. வாழ்த்து. திருவடிகள்